பைரவி ஜோதிடம். நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மகம் நட்சத்திரம். இது கேதுவின் நட்சத்திரம். சந்திரனின் கர்ம பதிவை கொண்டது. சிம்ம ராசியில் 4 பாதங்களும் இருக்கும். 27 நட்சத்திரங்களில் 10வது நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் ஊஞ்சல் போன்ற அமைப்புடைய 5 நட்சத்திர கூட்டமாகும். மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தையின் தந்தைக்கு 5 மாதங்கள் வரை தன நஷ்டம் உண்டாகும். இதற்கு பரிகாரமாக குதிரையை தானம் அளிக்க வேண்டும். 2, 4 பாதங்களில் பிறந்த குழந்தைக்கு சிறிதளவு தோஷம் இருக்கும். 3வது பாதத்தில் பிறந்த குழந்தை ஆண் குழந்தையானால் தந்தைக்கும், பெண் குழந்தை பிறந்தால் தாய்க்கும் தோஷத்தை உண்டாக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசையில் பித்ரு பூஜை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம். சூரிய வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரிய ஹோரையில் பசு நெய் தீபம் ஏற்றி கையிலேந்தி சூரிய பகவானை 9 முறை வலம் வந்து பின் விளக்கை வைத்துவிட்டு 2 முறை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். அனைத்து நன்மைகளையும் பெறலாம். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படித்து வருவதும் சூரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் 24 முறை ஜெபித்து வந்தாலும் சகல தோஷங்களும் விலகி நன்மை உண்டாகும். மகத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள். கவி பாடுவதில் வல்லவர். அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெற்று வாழ்வார். தான் எண்ணிய எண்ணங்களை அனைத்தையும் செயல்படுத்தும் திறமை உடையவர். அடிக்கடி ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவார். விவாத திறமை உடையவர். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சாதனையாளர். சாஸ்திரங்கள் கூறும் அறநெறி முறையில் வாழ்வார். பல துறைகளில் ஞானம் உள்ளவர். படிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கோபத்தில் பேசினாலும் உடனே அதை மறந்துவிட்டு சகஜமாக பேசுவார். சுறுசுறுப்பானவர். இளமையில் சுக்கிரதசா வருவதால் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பார். பிறரிடம் வேலைக்கு செய்வதை விட சுய தொழில் செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முதலாளி ஆகும் எண்ணத்திற்கு குறுக்கே யாரும் தலையிடுவதை விரும்ப மாட்டார். கலைகள் கற்பது, ஆராய்ச்சி செய்வது விருப்பம் அதிகம். தன்னம்பிக்கை அதிகம். காதல் திருமணம் செய்து கொள்வதையே விரும்புவார். விதவிதமான வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் அதிகம். மத்திம வயதிற்கு மேல் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் குடும்பத்தின் மீது அக்கறை குறையும். புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வார். குடும்பம் எதையும் முன்கூட்டியே உணரும் ஆற்றல் உடையவர். குடும்பத்தினருடன் அனுசரித்து நடப்பார். காதலித்து திருமணம் செய்து கொள்வார். இளமையில் சுக்கிரதசா வருவதால் திருமணம் விரைவில் கைகூடும். சிற்றின்ப வேட்கை அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் பிறக்கும். குழப்பவாதிகள். தான் செய்வது தவறு என்று உணர்ந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார். சண்டைக்கு செல்ல மாட்டார். தானாக சண்டைகள் வந்தால் எதிர்த்து சண்டையிடும் குணமுடையவர். மகத்தில் பிறந்தவர்களின் உதவியை பெற்றவர். இவருக்கு முன்னால் புகழ்ந்து பேசுவார்கள். இவர் இல்லாத சமயங்களில் இகழ்ச்சியாக பேசுவார்கள். மகத்தில் பிறந்த பெண்கள் பாக்கியசாலிகள். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். மன அழுத்தம் அதிகம் இருக்கும். தொழில்கள். உளவியல் நிபுணர், பேராசிரியர், நடிகர்கள், நடிகைகள், ஆடை வடிவமைப்பாளர், விளம்பர மாடல்கள், ஜோதிடர், மருத்துவர், மருந்து மாந்திரீகம், சரித்திரம், தர்க்கசாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் கற்றுத்தருதல், பழம்பெரும் கலைகளை ஆராய்ச்சி செய்வது, ஒப்பந்ததாரர், மருந்து மற்றும் ரசாயனம், குற்றவியல், பாதுகாப்பு சேவை, கவரிங் நகைகள் தயாரிப்பது, விற்பனை செய்வது, ஆயுதங்கள் தயாரித்தல் போன்ற தொழில்கள் அமையும். நோய்கள். இதய நோய், முதுகுவலி, படபடப்பு, மயக்கம்,
சிறுநீரகக்கல், வாந்தி மற்றும் பேதி, மனநலக் கோளாறு, உடலின் பின்புறம் வலி, தண்டுவட ஜவ்வில் வலி, காய்ச்சல், சிறுநீரக பிரச்சனை வரும். முதல் தசா கேது தசா பால்ய பருவத்தில் வரும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும். கல்வியில் மந்த நிலை, தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம் வரும். இரண்டாவது தசா சுக்கிர தசா 20 வருடம். சுக்கிரன் பலத்துடன் நின்றால் திருமண வாழ்க்கை இளம் வயதிலேயே நடைபெறும். செல்வம் செல்வாக்குடன் வாழ்வார். வீடு, வண்டி, வாகன யோகம் இருக்கும். சுக்கிரன் பலமிழந்தால் இல்வாழ்க்கை போராட்டமாக அமையும். மூன்றாவது தசா சூரியன் தசா 6 வருடம். சூரியன் பலமாக இருந்தால் தந்தை வழி ஆதாயம் உண்டு. சூரியன் பலமாயின் 26 வயது முதல் 33 வயதுக்குள் சொந்த வீடு அமையும். சூரியன் பலம் குறைந்தால் உஷ்ண பாதிப்புகள் ஏற்படும். வலது கண்ணில் பிரச்சனை வரும். தந்தைக்கு கெடுபலன்கள் உண்டாகும். நான்காவது தசா சந்திரன் தசா 10 வருடம். ஏற்ற இறக்கமான பலன்களை அனுபவிப்பார். தேவையற்ற மனக்குழப்பம் தோன்றி மறையும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். ஐந்தாவது தசா செவ்வாய் தசா 7 வருடம். மகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மாரகாதிபதி. உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். செவ்வாய் பலமாயின் செல்வம் செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். 46 வயது முதல் 52 வயது வரை பேரும் புகழும் கிடைக்கும். மகம் நட்சத்திர அதிபதி கேது. ராசி அதிபதி சூரியன். நவாம்ச அதிபதி செவ்வாய். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பாசம் அதிகம். வாழ்க்கை துணை பிள்ளைகள் தவறு செய்தால் அன்புடன் சுட்டி காட்டுவார், திருத்துவார். ராஜதந்திரம் மிக்கவர். தேசப்பற்று உடையவர். சமயம் பார்த்து எதிரிகளை வீழ்த்துவதில் வல்லவர். சகோதரர்களின் ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி பெறுவார். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு இருக்கும். வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் அடைவார். காரியம் சாதித்து கொள்வதற்காக வாக்குவாதம் செய்வார். ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர். முன்கோபத்தில் பேசிவிட்டு உடனே அதை மறந்து விடுவார். வீடு, வண்டி, வாகனம் என வசதியான வாழ்க்கை வாழ்வார். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கிடைக்காத போது மன வருத்தம் அதிகம் அடைவார். இனப்பற்றுக்காக உழைப்பார். மகம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நட்சத்திர அதிபதி கேது. ராசி அதிபதி சூரியன். நவாம்ச அதிபதி சுக்கிரன். வசீகரமான தோற்றம் உடையவர். பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவர். எதிரிகளையும் துரோகிகளையும் மன்னித்து அன்பு செலுத்துவார். உதவி கேட்டு வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை விருப்பத்துடன் செய்வார். புதிய ஆடை ஆபரணங்களை விருப்பத்துடன் தேர்ந்தெடுப்பார். திறமைசாலி. மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவார். இசை, நடனம், கலைகளில் ஆர்வம் உள்ளவர். வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றுவார். பயணங்கள் மீது ஆர்வம் உள்ளவர். எப்பொழுதும் இவரை சுற்றி கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ பணிகளில் ஆர்வம், ஈடுபாடு அதிகம். உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்கும் குணம் இருக்கும். மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதில் விருப்பமுடையவர். மகம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நட்சத்திர அதிபதி கேது. ராசி அதிபதி சூரியன். நவாம்ச அதிபதி புதன். சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். பக்கத்தில் இடியே விழுந்தாலும் பயப்பட மாட்டார். எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பார். மனைவி, பிள்ளைகள் மீது காட்டும் பிரியத்தை விட சகோதரனின் நலனில் அன்பும் அக்கறையும் பிரியமும் உடையவர். அதிக நண்பர்கள் இருப்பார்கள். பலதரப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் அதிகம். விவாதம் செய்வதில் வெற்றியும் காண்பார். ஒருவராலும் இவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. யாரையும் நம்ப மாட்டார். பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவிகள் செய்வார். எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார். கதை, கவிதை எழுதுவார்.
ஆன்மீக சொற்பொழிவுகளின் மூலம் பணம் சம்பாதிப்பார். மகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி சூரியன், நவாம்ச அதிபதி சந்திரன். தற்பெருமை பேசுவார். கதை இலக்கியங்களில் விருப்பம், ஆர்வம் அதிகம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவார். அடிக்கடி கடந்த கால சம்பவங்களை நினைத்து வருத்தப்படுவார். மனதில் எண்ணங்கள் மாறி மாறி தோன்றி அலைக்கழித்தபடி இருக்கும். பள்ளி, கல்லூரி சென்று படிப்பதை விரும்ப மாட்டார். மற்றவர்கள் அறிவுரை கூறினாலும் அலட்சியப்படுத்துவார். தனக்கு தோன்றுவதை செய்வார். மனைவி, குழந்தைகளிடம் அன்பு காட்டினாலும் கண்டிப்புடன் நடந்து கொள்வார். வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவார். வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருக்கும். அடிக்கடி தன்னையே தாழ்த்தி பேசுவார். செவ்வாய், சூரியன், குரு தசா சாதகமாக இருக்காது. மகத்தில் பிறந்தவர்கள் பித்திருக்கள் வழிபாடு, அதாவது முன்னோர் வழிபாடு செய்வது நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். சூரியனார் கோயில் சூரிய பகவான். திருவாலாங்காடு கும்பகோணம் டு மயிலாடுதுறை செல்லும் சாலையில் வடரணீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கினால் தோஷம் நீங்கும், தடைகள் நீங்கும். திருக்கச்சூர் காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு செல்லும் சாலை வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் திருமால் ஆமை வடிவில் ஈசனை வழிபட்டதால் கச்சூர் என பெயர் பெற்றது. இங்கு கூர்ம தீர்த்தம் புனிதமானது. அரியலூர் மாவட்டம் தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் ஆலந்துறைநாதராக ஈஸ்வரர் அருந்தவனாகியை வழிபடுவது சிறப்பானது. காரிய தடைகள் நீங்கும். மகம் நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம், வாகனம் வாங்கலாம், குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம், கிணறு வெட்டலாம், போர் போடலாம். தீராத நாள்பட்ட வியாதிகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெறலாம், மருந்துண்ணலாம். திருமணத்திற்காக திருமாங்கல்யம் செய்யலாம், மகான்களை தரிசிக்கலாம், விவசாய வேலைகளை தொடங்கலாம். மகம் நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் உத்திரம், சித்திரை, விசாகம், போரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும், அதாவது மீனராசியில் 9 பாதங்களும் மக நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம். கணம் ராட்சச கணம். மிருகம் ஆண் எலி, விருச்சம் ஆலமரம், பச்சி ஆண் கழுகு, நாடி சமான நாடி, சின்னம் சிம்மாசனம். நன்றி. வாழ்க வளமுடன்.